வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிஎஃப் மாமே. எண்ணமே ஏன் உன்னால, எண்ணமே ஏன் கண்ணால. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான 3D எஃபெக்ட் ஒரு வீடியோவை எப்படி சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ உங்களோட மொபைலில் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபுல் ப்ராஜெக்ட்டோட ப்ரீசெட் லிங்க் இருக்குது. அதை வந்து அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படிலாம் ஃபோட்டோ ஆட் பண்ணலாம், எப்படிலாம் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு 14 குரூப் இருக்கும். அந்த 14 குரூப்லையும் நாம் வந்து ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ண அப்புறம் அந்த ஃபோட்டோலாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டுன்னு போட்டு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டைமில் என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஆட் ஆயிரும். இப்போ அந்த இமேஜ் ஜஸ்ட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 2 லேயருக்கும் கீழே அந்த இமேஜ் இருக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னாக்கா கரெக்டாக அந்த சர்க்கிளில் அந்த இமேஜ் வந்து தெரியும். உங்களுக்கு சர்க்கிளில் இமேஜ் கரெக்டாக தெரியல அப்படின்னாக்கா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக ஜூம் இன் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிளில் தெரிகிற மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா அந்த இமேஜை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த சர்க்கிள் எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்டுக்கு இந்த இமேஜையும் கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு குரூப்பில் இமேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பேக் வந்துக்கோங்க. அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 2வது குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கேமரா ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 3D எஃபெக்டில் வீடியோ வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2வது குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எடிட் குரூப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இமேஜ் ஆட் ஆனதுக்கு அப்புறமா அந்த இமேஜை ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 2 லேயருக்கும் கீழே இருக்கிற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த சர்க்கிள் எத்தனை செகண்டுக்கு இருக்கோ அத்தனை செகண்டுக்கு இந்த இமேஜையும் கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இமேஜ் கரெக்டாக சர்க்கிளில் தெரியல அப்படின்னாக்கா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக சர்க்கிளில் தெரிகிற மாதிரி எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து இருக்க எல்லா குரூப்புக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக இமேஜ் ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 3 குரூப்புக்கு இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஆட் பண்ணி காமிச்சிருங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 14 குரூப்புக்கும் இதே மாதிரியே தான் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இங்கே இருக்க இந்த 14 குரூப்புக்கு இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சைடில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக 24 செகண்டுக்கு அடுத்து ஒரு 5 குரூப் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த 5 குரூப்லையும் எப்படி இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா SNB ஃபோட்டோன்னு போட்டு ஒரு 5 குரூப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்க அந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்க எடிட் குரூப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டைம் லைனை ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் சேம் அதே மாதிரியே இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ரெக்டாங்கிளுக்கு கீழே இருக்கிற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த ரெக்டாங்கிளில் இமேஜ் கரெக்டாக தெரியல அப்படின்னாக்கா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக மூவ் பண்ணி இந்த ரெக்டாங்கிளில் இமேஜ் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா இந்த ரெக்டாங்கிள் எத்தனை செகண்டுக்கு இருக்கோ அத்தனை செகண்டுக்கு இமேஜை கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரியே மீதி இருக்க அந்த 4 குரூப்புக்கும் இமேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரெக்டாங்கிளில் அந்த இமேஜ் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்க 4 குரூப்பையும் சேம் இதே மாதிரியே எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த 5 குரூப்புக்கும் இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா டைம் லைனை ஸ்டார்டிங் பாயிண்ட் கொண்டு போய்க்கோங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்கா கேமரா வியூ 1ன்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேமரா ஆப்ஷன் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடு 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரவுண்டாக ஒரு கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோக்கஸ் பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஆஃபில் இருக்கும். அதை வந்து எனபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர இமேஜ் தவிர்த்து மீதி இருக்க பேக்ரவுண்டில் இருக்க அந்த இமேஜ் எல்லாம் பிளர் ஆகி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு மூவ் பண்ணும்போது எந்த இமேஜ் ஃப்ரண்ட்டில் இருக்கோ அந்த இமேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ இது வந்து பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நாம் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.